ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 20க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இன்று பதவி ஏற்கிறார் டொனால்டு ட்ரம்ப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவின் 47வது அதிபராக என்ன பண்ண போறாருன்னா பதவி ஏற்க போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ், நோட் பண்ணுவீங்க. செகண்ட் நியூஸ் பாருங்க. இஸ்ரேல் அமாஸ் இடையே 15 மாதங்களுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா போர் நிறுத்தம் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் போர் கிடையாதுன்னு நம்புறோம். நெக்ஸ்ட், ஸோ நாம் தமிழர் கட்சியை பத்தி நம்ம பார்த்திருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? மாநில அந்தஸ்து பெற்று விட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நியூஸா கொடுத்துருக்காங்கப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சுயமாக வரையப்பட்ட விவசாய சின்னம் சொல்லியிருக்காங்க. பட் என்ன, இவங்க தொடர்ந்து மைக் சின்னத்தில் நின்று எத்தனை சதவீதம் பாருங்க, 8.22% வாக்குகளை பெற்று மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கா, இப்போ கரும்பு விவசாய சின்னம் அவங்களே வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதில் தான் நான் போட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க ஈரோடு இதுல. இப்போ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநில கட்சிகள் இருக்குன்னா 6 மாநில கட்சிகள் இருக்கு. இந்திய அளவில் 6 தேசிய கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 6 எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவும். அடுத்தது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பெடெக்ஸ் செயற்கைக்கோள் திட்டத்தில் ஒவ்வொன்றும் 220 கிலோ எடை கொண்ட STX-1 STX-2 ஆகிய 2 குறு விண்கல்களை டிசம்பர் 30ஆம் தேதி 2024 அன்று PSLV C60 ஏவுகணையின் மூலம் விண்ணில் செலுத்தியதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்பெடெக்ஸ் விண்கலம் எந்த ராக்கெட்ல செலுத்தாங்கன்னா PSLV C60 அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுங்க. அடுத்தது ஓகே, ஒன் செகண்ட். இன்னைக்கான குரல் பார்த்துடலாமா? எல்லாது எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாத கொள்ளுது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம் நிலையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அப்படின்னா என்னன்னா, நம்ம என்னதான் நல்லதுன்னு நினைச்சாலும் அந்த நல்லது உலகத்துக்கு கெட்டதா இருந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது. ஸோ உலகத்துக்கு எது நல்லதோ அதை தான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்படின்னா தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது, தொழில்நுட்ப வலிமையால் மக்கள் சக்தியை வலுப்படுத்தும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ஜிகே பார்ட் தாங்க அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஜிகே மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, ஜிகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, சட்டமேதை அம்பேத்கர், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத், ஜனசங்க நிறுவனர். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஜனசங்கத்தை நிறுவியவர் பார்த்தீங்கன்னா சியாமா பிரசாத் முகர்ஜி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய வாக்காளர் தினம், இது கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. தேசிய வாக்காளர் தினம் எப்போ? ஜனவரி 25. நாட்டின் முதல் பொது தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1951 இருந்து 52 வரைக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுறேன், 2 கொஸ்டின் இதே கேட்டுறேன் பாருங்க. நம்மளுடைய முதல் பொது தேர்தல் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டது, எத்தனை பார்ட்டிஸ் போட்டியிட்டாங்கன்றத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு, தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2 கேள்வி கேட்டிருக்கேன். எத்தனை பார்ட்டிஸ் முதல் தேர்தலில் போட்டியிட்டது, தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டுன்றத தெளிவா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. அடுத்தது, ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நியூஸ் ஃபுல்லாவே இவ்வளவுதாங்க முடியுது. டெய்லி நியூஸ் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.